இறைவனது அருளால் 22 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக 23ஆம் நாள் எதிர்பார்ப்பு நாமெல்லாம் தொடர்ச்சியாக குர்ஆன் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக முந்தைய வேதங்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதுல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமீப நாட்களாக, சமீப வருடங்களாக நாம் பயன்படுத்தக்கூடிய காலண்டர்ல கிபி 2025 என்று நாம் எல்லாம் எல்லா மக்களும் பயன்படுத்தி இருக்கோம். அது இந்துக்களா இருந்தாலும் இஸ்லாமியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிபி 2025 என்று நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். கிபி என்றால் கிறிஸ்தவத்துக்கு பின், அதெல்லாம் கேள்வி கேட்கப்படுவதில்லை. கிறிஸ்தவத்துக்கு முன்பா என்பது, கிறிஸ்துவ என்பதற்கு முன்பாகவும் கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக, இஸ்லாம் பிறந்ததற்கு பின்பா என்று உலகம் இன்றைக்கு அப்படியான ஒரு காலண்டரை பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாக மாற்று மதம் சார்ந்த மக்களிடத்துல நாம் இஸ்லாமிய மாற்றம் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கும் என்றால், நீங்கள் உலகத்துல பெரும்பாலான மக்களா இல்லை, கிறிஸ்தவர் முதல்ல இருக்கிறாங்க, இரண்டாவதா இஸ்லாமியரா இருக்கீங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவதாக சொல்லக்கூடிய வாதம் என்னவென்றால், கிறிஸ்தவ மதம் முன்னாடியே உங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவ மதம் என்பது இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பது உங்களுடைய முகமது நபி அவர்கள் தானே இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு தோற்றுவித்தாங்க, அதற்கு முன்பா இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? நாம் எல்லாரும் தெரிந்து வச்சிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் எப்போது உருவாக்கப்பட்டது. எப்போது? அல்லாஹ்வுடைய பிறந்த அந்த நேரத்துல ஹிஜ்ரத் போனதுக்கு பின்பாக இஸ்லாமிய மார்க்கம் எப்போது உருவாகும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் படைக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே முதல் மனிதனுக்கான மார்க்கமாக இறைவனால் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் தான். பல மக்கள் இந்த செய்தியோடு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் பல மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. இறைவன் திருமறை குர்ஆனில பலவிதமான எச்சரிக்கைகள், அறிவுரைகள், வரலாறுகளை பற்றி எல்லாம் பேசுகின்றான். அதுல குறிப்பாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் போது கடுமையான தொல்லை குற்றவாளிகள் குறைஷிகள், மக்காவாசிகள் கடுமையான பிரச்சாரத்துக்கான இடையூறாக வந்து இருந்தார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்துல அவர்கள் யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, இந்த முகம்மது அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க, வேதத்தின் அடிப்படையில் மக்களுக்கு உரை நிகழ்த்துவா பேசுறாங்க, நீங்கள் வேதத்தை நம்பக்கூடியதா இருக்கீங்க, அவருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக உங்களின் மீது அத்தாட்சி இருக்குதா? யாரை இருக்கிறாங்க? யூதர்களும் வேதத்தை பின்பற்றியும் சொல்லக்கூடியவர்களுக்கு குறைசிகள் கைகோர்த்து திட்டம் போடுறாங்க, இந்த முகம்மது அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் ஒன்றும் இல்லை என்பதை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும். அது மாதிரி உங்களிடத்தில் ஏதாவது ஆலோசனை இருக்குதா என்று யூதர்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. அவர்கள் 3 செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. இந்த 3 செய்தியை பற்றி அவரிடத்துல கேளுங்க. முதலாவது என்ன கேட்கிறாங்கன்னா, உயிர்களை பற்றி கேளுங்க. உயிர்களை பற்றி அந்த தூரத்தில் கேளுங்க. உயிர் என்பதை பற்றி எந்த மனிதனும் அறிய முடியாது. இன்று வரைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளா இருந்தாலும் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. உயிர் எப்படி பிரியும் என்று சொல்ல முடியாது. உயிர் எங்கே செல்லும் என்பது சொல்ல முடியாது. அறிவியல் ரீதியாக சொல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அந்த குறைஷிகள் கேட்கிறாங்க, முகமது அவர்களே நீங்க உயிரை பற்றி சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறை வசனமே இருக்கிறார். முகம்மதே உயிரை பற்றி உங்களை கேட்கிறாங்க, அதை பற்றி அறிவு உங்களுக்கு குறைவாக வழங்கப்பட்டிருக்குது. அதை பற்றியான முழுமையான அறிவு என்னை படைத்த இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு. முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, துல்கர்ணன் என்ற மன்னனை பற்றி சொல்றாங்க. துல்கர்ணன் என்ற மன்னன் இருந்தால் அவருடைய வரலாறுகளை பற்றி கேளுங்க. அவருடைய வரலாறு பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. நீண்ட செய்தி, அவருக்கு நாளுக்கு நேரம் வந்தால் அதை பற்றியான செய்தி பார்ப்போம். மூன்றாவதாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், புகைவாசிகள் என்பவர்கள் பற்றி அவரிடத்தில் கேளுங்க என்று யூத சமுதாயத்தை வாழ்ந்த அறிஞர்களாக இருந்தவர்கள் குறைஷிகள் மக்காவாசிகள் சொல்றாங்க, இதை பற்றி கேளுங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும்
கிட்டத்தட்ட 17 வசனங்கள் தொடர்ச்சியாக இந்த குகைவாசிகள் என்பவர் பற்றி பேசுறோம். பொதுவாக இறைவனுடைய வேதம் என்பது சாதாரண ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு பெயராக இருந்தாலும் அந்த பெயர் அந்த சமுதாயத்தோட முடியக்கூடிய ஒன்று கிடையாது. இதுவரைக்கும் இருக்கும். அல்லாஹ்வுக்கு சொன்ன செய்தி 1447 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன செய்தி உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அதே செய்தி தான், அதே பெயர்கள் தான், அதே வசனங்கள் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வேதத்துல இறைவன் குகைவாசிகள் பற்றி சொல்லி காட்டுறான். முகம்மது அவர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய குகைவாசிகள் பற்றி கேட்கிறாங்க. அந்த குகைவாசிகள் ஏட்டுக்கு உரியோர் என்று சொல்லக்கூடிய அவர்கள்லாம் ஆச்சரியங்கள்ல முக்கியமானவற்றை நினைக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு ஒரு வரலாறு சொல்றோம். சுருக்கமான ஒரு செய்திகள். அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்றாங்கன்னா, பல நபிமார்களை கேட்ட பிரார்த்தனையும் போது அல்லாஹ் அவர் வயதை குறிப்பிடுவான். அவர்கள் முதிய பருவத்தில் இருந்தாங்க, இப்படி இளமையான பருவத்தில் இருந்தாங்க, குழந்தை பருவத்தில் இருந்தாங்க என்று சில பருவங்களை குறிப்பிட்டு சொல்லுவோம். அதே போன்று அந்த குகைவாசிகள் யார் என்றால் அவர்கள் இளைஞர்கள், இளமையான வாலிப பருவத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் என்று இறைவன் வசனத்துல ஒரு வரலாறை தோன்றுகிறான். அவர்கள் எப்படியானவர் என்றால் நேர்வழியோடு இருந்தாங்க. அவர்கள் இறைவனை மட்டும் நம்பினார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை முழுமையாக நம்பினாங்க. அதனால் அவர்களுக்கு நேர்வழி நாம் அறிவுப்படுத்தி கொடுத்தோம். எப்படி என்றால் சில இளைஞர்கள் எண்ணிக்கை என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, ஆனால் சில இளைஞர் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை தவிர அவர்கள் ஊரில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சிலை வழிபாட்டில் இருக்கிறாங்க. பல தெய்வ வணக்க வழிபாடுகள் இருக்கிறாங்க. அவர்களே அவருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இறைவனை விட்டு, அல்லாஹ்வை விட்டு இவர்கள் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, இவ்வளவு மோசமான ஒரு பண்பு. இவனை விட்டு நாம் வெளியேறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமுதாயத்தை விட்டு, அந்த மக்களை விட்டு, அவர் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் விட்டு அவர்கள் பயணம் மேற்கொண்டு கிளம்புறாங்க, கிளம்புறாங்க. இந்த பகுதியில இனிமேல் நம்ம வாழ முடியாது. நாம் வாழ்வதா இருந்தால் ரெண்டே செயல்தான். ஒன்று, அவர்கள் மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவார்கள், இல்லை என்றால் நம்மை கொலை செய்வார்கள். இந்த இரண்டைத்தான் அவர்கள் செய்வார்கள். நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பயணம் மேற்கொண்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பக்கூடிய நேரத்துலதான் ஒரு குகைக்குள்ளாக உள்ளே செல்கின்றார்கள். அந்த குகைக்குள்ளாக எத்தனை வருடங்கள் உறங்கினாங்க? எத்தனை வருடங்கள் உறங்கினாங்க? 300 வருடமா? எத்தனை வருடங்கள் தங்கினாங்க? யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 300 வருடங்கள் தங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. கூடுதலா 9 ஆண்டுகளை சேர்த்து 309 ஆண்டுகள் அவர்கள் அந்த குகையில் தங்கினார் என்று சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுவானா, அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தங்கினார்கள் என்பதை இறைவன் மட்டும்தான் அறிவான். 100 ஆண்டுகளா, 200, 300, 309 எந்த கணக்கும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆண்டுகள் வாழ்ந்த தன்மையை அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவான். சிலரை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அதை பார்த்த சமுதாயம் என்று வரலாறு வரும்போது சொல்ல தெரியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த நபர்களை தவிர யாரும் உலகத்தில் அறிய முடியாது என்று வரலாறு சொல்லி காட்டுறான். பொதுவாக நாம் எல்லாம் தூங்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்னா, அதிகபட்சம் ஒரு நாளுக்கு மேல நம்ம தூங்க முடியாது. சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க, எப்பதான் தூங்குவாங்க. 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியாக தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படியான சில விதிவிலக்கான மனிதர்கள் கூட இருப்பாங்க. அதுவே விஷயம். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக சொல்லி காட்டும். அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. லேசா அவங்க படுத்தாங்க, தூங்கினாங்க, அவங்க முடித்தாங்க, அப்படி நல்லா சொல்லல. அவர்கள் எப்படி தூங்க வைத்தோம், அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கான முறை என்ன இருந்தது, அவர் எப்படி உயிரோடு இருந்தாங்க, எல்லாவற்றையும் நுணுக்கமாக சிறு குழந்தைக்கு புரிய வைக்கும் விதமாக சொல்லி காட்டலாம். முதல்ல அவர்கள் தூங்குறாங்க. தூங்கக்கூடிய நேரத்துல யாரா இருந்தாலும் வெளிச்சம் என்ன தேவையா இல்லையா? அது பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் வெளிச்சம் என்பது அத்தியாவசியம் ஒன்று. இது நமக்கான கேள்வி என்னன்னா, வெயில்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? வெயில்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? சத்தமா சூரிய ஒளி, டியூப்லைட்டா? அதான் என்னன்னா, வெயில் என்பது நேரடியா நம்முடைய மேனிகள்ல படக்கூடியது வெயில். இப்ப நம்ம பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம்,
காலையில 12 மணிக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் நமக்கு வெயில் வருமா வெளிச்சம் வருமா? பள்ளிக்குள்ள வெளிச்சம் வரும், பள்ளியை விட்டு வெளியில போனா வெயில் அடிக்கும். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நாம் பள்ளிக்குள்ள இருக்கின்றோம் என்றால் நம் மீது வெயில் படாது, வெளிச்சம் படும். ஆனால் வெளியே சென்று விட்டால் வெயில் படும், வெளிச்சம் இருக்கும், வெயில் ஒரு ரெண்டு வந்துடும். இதைத்தான் இறைவன் சொல்லி காட்டலாம். அவர்கள் தூங்கும் போது நாம எல்லாம் தூங்குறோம் வைங்களே, வீட்டுல நாம தூங்கக்கூடிய நேரத்தில் லைட்டை போட்டுட்டாங்கன்னா முடிச்சிருவோம். சகருக்கு காலையில எழக்கூடிய நேரத்துல பசங்க எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு லைட்டை போட்டா என்ன எந்திரிச்சிருவோம், ஏன்னா வெளிச்சம் வந்தோம் எந்திரிச்சிருவாங்கன்னு. இது ஒரு முறை. அதே மாதிரிதான் அவர்களுக்கும் வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் இருந்தால்தான் ஒரு இயற்கையா மனிதன் வாழ முடியும். ஏனென்றால் அவர்கள் மரணித்தார் என்று இறைவன் சொல்லல, உறங்க வைத்தோம் என்றுதான் அவர் சொல்றோம். மரணம் என்பது வேறு, தூங்குதல் என்பது வேறு. அப்ப இந்த மாதிரியாக உள்ள இருக்கிறாங்க. அவர் குகைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல இது இறைவன் சொல்லக்கூடிய அறிவியல் விஷயம் என்னவென்றால், சூரியன் அவருக்கு வலதுபுறமாக உதயமாகுது, இடதுபுறமாக மறையுது. இது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இதே நேரத்துல பள்ளியில இந்த சைடு ஜன்னல் கதவு தொடர்ந்து இருக்கு. நாம் இந்த இடத்துல இருந்தோம் என்றால் நமக்கு அருகாமையில சூரிய வெளிச்சம் நம்முடைய வெயில் நம் மீது படும். வெயில் பட்டால் தூங்க முடியாது, எழுந்துருவோம். வெளிச்சம் பட்டால் எழுதுவதற்கான வாய்ப்பு. அதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுறான். சூரியனை நாம் கிழக்கு பக்கமாக உதய வைத்து அவர்களுக்கு இடது பக்கமாக நாம் மறைய வைக்கின்றோம். இது முதல் செய்தி, வெளிச்சம் பற்றி வெயில் பற்றியான செய்தி. இரண்டாவது இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா முழிச்சிருக்கிறாங்களோ பயந்து வெறுண்டு ஓடிடுவீங்க. ஏன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிற கண் அப்படியே விழித்து வைத்திருந்தாருன்னா என்னவோ பண்ணிட்டு இருக்கிறார், உள்ள ஆள் மௌத்துதான் கூட நடக்கும். ஆனா இறைவன் அதுல 2 விதமான ஒரு அறிவு வச்சிருக்கிறான். கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். கண்ணை முழிச்சுன்னா கண்ணை சிமிட்டி கொண்டே எத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை ஆண்டுகளும் கண்களை சிமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய அறிவில் என்னன்னா, பொதுவாக கண்களை ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறோம். நாம தூங்குறோம் என்றால் கண்ணை மூடி தூங்குவோம். கண்ணை திறந்து யாரும் தூங்க முடியாது. கண்ணை மூடிக்கொண்டு தூங்கும் போது நம்முடைய இமைகள், நம்முடைய பார்வைகள் எங்கேயுமே பார்க்கிறது. நாம் தூங்கக்கூடிய நேரத்துல நம்முடைய கண்கள் இருக்கா இல்லையா, அந்த கண்கள் எதை பார்க்கின்றதோ அதுவெல்லாம் முழித்திருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய மூளைக்கு செய்தி போய் சேர்ந்து முடியாது. பள்ளிவாசல்ல இருக்கிறோம், பயர் பண்றவர் கருப்புல சட்டை போட்டுருக்கிறாரு, பக்கத்துல மைக் வச்சிருக்கிறாரு, போன் ஸ்டாண்டு கேமரா ஓடிட்டு இருக்குது, பக்கத்துல இருக்கிற சட்டை இந்த சட்டை போட்டிருக்கிறாரு என்று நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே நம்முடைய மூளைக்கு போய் கொண்டே இருக்கும். நாம் சில மக்களை பார்ப்போம், ரொம்ப நாள் பார்க்காத ஒரு மனிதரை புதுசா பார்க்கும்போது பல வருடங்களுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தை எங்கேயோ ஒரு பார்த்தமே என்று கண்கள் மூளைக்கு தகவல் கொடுக்கும். இவர் எங்கு பார்த்தோம், இவர் பேர் என்ன, இவர் எங்கேயோ பார்த்திருக்க வேணும், தெரிஞ்சவராச்சே, உறவினராச்சே, ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது எங்கேயோ பார்த்தோமே என்று நம்முடைய பார்க்கக்கூடிய கண்கள் மூளைக்கு தகவல் சொல்லும். மூளையில இருந்து அதற்கு பின்பாகத்தான் ஆமா இவர் தான், நாம் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்த நபர், நாம் கல்லூரி படிக்கும் போது பார்த்த நபர், 2 வாரத்துக்கு முன்பாக நாம் கடைக்கு செல்லும் போது பார்த்த நபர் என்று மூளை நமக்கு செய்தி சொல்லும். அதே நேரத்துலதான் நாம் கண்களை மூடிக்கொண்டு இமைகள் மூடாமல் முழித்துக் கொண்டே இருந்தால் இந்த கண்ணுக்கு மேலா இருக்க பகுதி இருக்கா இல்லையா, கண்ணுக்குள்ள வெள்ளை கலரா இருக்கா இல்லையா, அந்த வெண் படலத்துக்கு நீர் சக்தி என்பது கிடையாது. நீர் சக்தி என்பது கிடையாது. கண்ணை மூடி திறக்கும் போது கண் இமை இருக்கா இல்லையா, கண்ணுடைய இமையில ஒரு ஈரப்பதம் நம்முடைய கண்களை ஈரப்படுத்தும். கண்ணை மூடும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணை குளுமையான ஒரு தண்ணீர் தெரியும். எனக்காக கண்ணை மூடி தூங்கிறாங்க. அப்ப கண்ணை மூடும் போது அந்த இடத்துல ஈரப்பதம் தெரியும். அந்த கண்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கண்கள் முழித்தே இருந்தால் அந்த படலம் பற்றி போய் அவர் கண்கள் குருடாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இது முதல் செய்தி. இரண்டாவது, சரி கண்ணை திறந்தே வச்சிருக்கிறாரு, அப்ப கண்ணை மூடி வச்சுனா என்ன ஆகும் என்றால், கண்ணை மூடி வச்சிருக்கிறோம், அவங்க எல்லாம் தூங்கிய பின்பாக நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை வந்து எழுந்திருக்கிறோம். காலையில இலக்குள்ள இடத்துல கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கீங்களா, பார்க்க பளிச்சும் தெரிஞ்சிடாது, கொஞ்சம் கண்ணு மங்களா இருந்தா தெரியும். ஏனென்றால் கண்களுக்கு அந்த தன்மை இறைவன் கொடுத்திருக்கிறார். கண்கள் இத்தனை நேரங்களாக மூடி இருந்த காரணத்தினாலே அவர்கள் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த பார்வையுடைய காட்சியெல்லாம் மறைக்கப்பட்டு திறக்கக்கூடிய கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கும். நீண்ட நாட்களாக கண்கள் மூடியே இருந்தால்
மூளைக்கு செல்லக்கூடிய தகவல் போய் சேராமல் கண்களும் பார்வையினருக்கு நேரிடும். எப்படி சென்றா கண்ணை மொழியை வச்சிருந்தாலும் கண் பார்வை போயிடும், கண்ணை திறந்தைய வச்சிருந்தாலும் கண் பார்வை போயிடும். கண்ணை மூடிக்கொண்டு திறக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய கண் பார்வை சரியான முறையில் செயல்படும். இதெல்லாம் அறிவியல் சொல்லக்கூடிய செயல்கள். கடைசியா ஒன்று, அவருடைய காதுகளை நாம் திரையிட்டிருக்கிறோம் சொல்லிக்கிறோம். காதுகள்ல ஏன் திரையிடணும்? காதுல திரையிடணும் என்ன சத்தம் இல்லாம தூங்குது. இறைவன் சொல்லக்கூடியதான் சும்மா கதை சொல்றதுக்காக சொல்லல, அறிவியல் ரீதியாக இன்று வரைக்கும் திருமறை குர்ஆன் உண்மைப்படுத்தக்கூடிய இதுவெல்லாம் செய்திகள் சான்றுகளா இறைவன் திருமறை பேசியிருக்கான். ஆக இறைவன் அவரோட காதுகளை திரையிட்டிருக்கோம்ல, எந்த சத்தம் கேட்கக்கூடாது, எந்த சத்தம் கேட்டாலும் முழித்து விடுவார், அவர்களுக்கு எந்த சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக காதுகள்ல இறைவன் திரையிட்டிருக்கிறான். இன்னைக்கு வீடுகள்ல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுனாங்க, மனைவி செய்யக்கூடிய செயல் என்னன்னா நம்மளை கடுப்பேற்றிட்டு இந்த ஆள் தூங்கிட்டு இருக்கிறார், இவரை விடக்கூடாத சாமான்லாம் தூக்கி உடைக்கிறது போடுறது. ஏன் தூங்கிட்டு இருக்கா? எந்திரிக்கணும்ல. பின்னாடி பசங்களாம் சின்ன பிள்ளை விட்டு விட்டு பாத்திரம் கொண்டு போய் அடுக்கி வைக்கிறது, தூங்கிக்கிட்டு இருக்கவர் எழுப்புறதுக்காக. கேட்டா பசங்க கூட உடைச்சிட்டாங்க. பசங்க உடைக்கிற பின்னாடி கீ கொடுக்கறது யாரு? ஏனென்றால் அவரை தூக்கம் இவர் பிடிக்கிற. என்னை இவ்வளவு கடுப்பு, என்னைய தூங்கலாம், என் தூக்கத்தை போய்கிட்டு இவர் தூங்குறாரா என்ற ஒரு கோபம் என்பது வெளிப்படும். ஏனென்றால் இந்த சப்தம் வந்தால் ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்து விடுவான். இந்த சப்தம் என்பதை இறைவன் அந்த மக்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் எல்லா வகையான வசதியும் செஞ்சு கொடுத்துட்டான். கண் பார்வை இருந்தாலும், அவர்கள் முடிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும், எல்லா நேரத்திலையுமே ஒரு சாதாரண மனிதனை போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு வசதிகளை இறைவன் செஞ்சுட்டான். சரி, ஆண்டு தூக்கத்தில் இருக்கிறாங்க. தூக்கத்தில் இருந்து இறைவன் சில ஆண்டுகளுக்கு பின்பாக, பல ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்கள் ஒருவர் இற வைக்கிறார். அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னா மற்ற மக்கள் எல்லாத்தையும் அவர் எழுப்புறார். எல்லா மக்களும் எந்திரிச்சுட்டான். எந்திரிச்ச உடனே அவர்கள் பேசிக்கிறாங்க, எவ்வளவு நம்ம தூங்கணும், எவ்வளவு நம்ம தூங்கியிருப்போம் கேட்கும் போது, ஒரு நாள் தூங்கியிருப்போம், இல்லைன்னா சில நேரங்கள் தூங்கியிருப்போம். பொதுவாக ஒரு 4-5 நாள் ஒருத்தர் தூக்கத்துல இருக்கிறார், 1 மாசம் இருக்கிறார், வைங்க கோமாலே இருக்கிறார், தூக்கத்தை ஏதோ ஒண்ணு இருக்கிறார். எழுந்த உடனே அவருடைய முகத்துல எல்லா மாற்றங்கள் தெரியும். 1 மாதம் ஆயிட்டா, ஒரு 5 நாள் 6 நாள் ஆயிட்டாலே முடியல வளர்ந்துற மக்கள்லாம். ஆனா தூக்கத்துல இருக்கிறான். இலக்கு நேரத்துல அவர்கள் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றம் கேட்டிருப்பாங்கல்ல, ஏமா தாடி வளர்ந்துருச்சு, மீசை வளர்ந்துருச்சு, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளா இருந்தாலும் கூட அவர்கள் தோற்றத்துல, உருவத்துல, வயதுல எல்லா வகையான மாற்றங்கள் இருக்கும். எந்த மாற்றம் இல்லாமல் இறைவன் ஆக்கி இருக்கிறான். இன்னும் கூடுதலா சொல்வதா இருந்தால், இறைவன் அவர்களை இடதுபுறமாகவும் வலதுபுறமாக திருப்பி குறைன்னு சொல்றோம். ரொம்ப நீண்ட நாட்களா ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறார். நம்முடைய வீடுகளில் உறவினர் யாராவது வயதானவரா இருந்தாங்கன்னா நடக்க முடியாம இருப்பாங்க, படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் முதுகெல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணா வரும். ஏன் தெரியுமா? கேட்டு சூடு. உடல் என்பது ஒரு சில வெப்பங்களை மட்டும் தாங்க முடியும். நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய வயதான நபர்களா பார்த்தோம் என்றால், அவருடைய முதுகு பக்கங்கள் எல்லாம், பின்பக்கம் எல்லாம் சூடாகி புண்ணு ஏற்பட்டு தோழம் அழுகக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகும். இறைவன் எந்த வேதனையும் அவர் கொடுக்கல, எந்த வகையான பாதிப்புகளையும் கொடுக்காம, எப்படி அவர்கள் இளமை பருவத்தில் உறங்கினார்களோ அதே போன்று இளமை பருவத்தில் எழுந்திருக்கின்றார்கள். எழுந்த பின்பாக பேசிக்கிறாங்க, கொஞ்ச நேரமா தூங்கியிருப்போம், சரி ரொம்ப நேரமா தூங்கியாச்சு, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க சொல்லி வெளியில ஆள் அனுப்பி விடுறான். இங்க என்ன சம்பவம் ஆரம்பம். வெளியில போகிற இடத்துல என்ன காசு வச்சிருக்கோம் எல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் சில வெள்ளி காசு வச்சிருக்கிறாங்க. நீங்க வெளியில போகும்போது யாருக்கும் தெரியாத மாதிரி போங்க. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நம் மீது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வெறியோடு இருக்கின்றார்கள். நம்முடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் மார்க்கத்தை நம்ம ஈடுபடாத வரைக்கும் விட மாட்டாங்க. அதனால யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. இவரும் அதே மாதிரி போறாங்க. போகக்கூடிய இடத்துல அவர் மாட்டிக்கிறார். எப்படி மாட்டுறாரு? காசு வச்சு மாட்டிக்கிறாரு. ஏன்? பழைய காலத்து காசு. இன்னைக்கு நம்ம எல்லாம் பசங்கள்ட்ட 10 பைசா காசு கேட்டோம்னா தெரியாது. 10 பைசா அதெல்லாம் எப்படி இருக்கும் கேட்பான். 20 பைசா காசு தெரியாது. நாளைக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு எல்லாம். அதற்கு முன்பாக அந்த மக்களுடைய காசு எல்லாம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அதே போன்றுதான்
அந்த மக்களுக்கு இவர்கள் இந்த நாணயங்களை பார்க்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சமுதாயங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மக்களுடைய நாணயமா இருக்குது, இது எப்படி உங்களுக்கு வந்தது என்று கேட்கும் போது இவர் தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. அவர்கள் சுற்றி வளர்ச்சி எப்படி தேடி கடைசி வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மரணித்து இருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக அந்த மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், இவர்கள் தான் நாம் முன்பே அறிவித்த அடிப்படையில நமக்கு தெரிந்த அந்த இளைஞர்கள் இவர்கள் தான். நாம் வரலாற்றில் படித்த நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த இளைஞர்கள் இவர்களால் இருக்க முடியும். அந்த காயின் அவர் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொண்ட பின்பாக அந்த மக்கள் என்ன ஆலோசனை பண்றாங்கன்னா, இவர்கள்லாம் சிறந்த மனிதர்கள், அதனால் இவர்களுக்கு மேலாக வழிபாடு கலந்து எழுப்புவோம் என்று அவர்கள் வழிபாடு கலந்து எழுப்புறாங்க. இன்றைக்கும் இணையதளங்களை பார்க்கலாம், புத்தகங்களை பார்க்கலாம். அந்த இடம் ஜோர்டானுடைய பகுதியை ஒட்டிய பகுதியில் இன்றைக்கும் அது கண்காட்சி பொருளாக மக்கள் பார்வை இருக்கின்றது. அந்த குகை இது வரலாற்று இதோடு முடிந்து விட்டது. இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி தான். இதற்கு பின்பாக 1947 ஆண்டு ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஓட்ட நேரத்தில் அவனுடைய ஆடு காணாம போயிடுச்சு. எங்க போனச்சு தேடும் போது ஜோர்டானுடைய எல்லையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில குகைக்குள்ள போய் பார்க்கிறோம். பார்க்கும்போது அங்க தெரியுது சில ஏடுகள் அங்க இருக்கு. இறைவன் சொல்லும் போது குகைவாசி என்ற மட்டும் பயன்படுத்தல, ஏட்டுக்கு உரியோர் என்ற வார்த்தை இறைவன் பயன்படுத்துறான். ஏற்றுக்குரியவர் என்றால் அந்த ஏடுகளை அந்த மனிதன் சின்ன பையன் பார்க்கலாம். பார்த்த உடனே தோளா அந்த வார்த்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உடனே அல்லாஹ் கொடுக்குறான். அவர் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி, செருப்பு தைக்கிறவருக்கு தோளான பொருள் ஈஸியா செருப்பு தைக்கலாம், பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்று அவர் என்ன பண்றாரு, பையனை போய் எங்க போனேன் வா போய் பார்ப்போம் என்று 2 பேரும் போய் பார்க்கறாங்க. நிறைய பொருள் சொல்லா கிடக்கு. இவர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிறார். நம்முடைய தொழிலுக்கு பயன்படும் என்று பார்க்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு பொருளா இருக்கும் போல இருக்கு. அதனால இதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் என்று அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை கொண்டு போய் கொடுக்கிறார். ஒரு புக் ஸ்டோர்ல எப்படி புத்தக கடையில கொண்டு போய் கொடுக்கிறாரு, அவரை பார்த்து பாதுகாப்பை கொண்டு கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்தோடு இதெல்லாம் முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வேதங்களுடைய மூலப்பிரதியா இருக்கும் என்று அவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய தலைமைக்கு அவர் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி கிடைத்தவன அந்த மக்கள்லாம் வந்து அந்த சுருள்களை எல்லாம் எடுக்கின்றார்கள். எத்தனை சுருள் கிடைச்சிருக்கும், எத்தனை சுருள் கிடைச்சிருக்கும் என்றால் 1, 2, 100 கிடையாது, கிட்டத்தட்ட 15,000 சுருள்கள் அங்க கிடைச்சது. அந்த ஏற்றுக்குரிய இளைஞர்கள் கொண்டு வந்த 15,000 சுருள்களையும் அவர் கைப்பற்றுவாங்க. அவர்களை எடுத்து அதன் பின்பாக அந்த நாட்டுடைய மன்னன் ஹுசைன் சொல்லக்கூடியவருக்கு தகவல் தெரியுது, ஏதோ வேதங்கள் தொடர்பான சூழல்கள் கிடைச்சிருச்சு, அந்த பொருட்கள் கிடைச்ச ஓலைச்சுவடி மாதிரி பொருள் இருக்கு, அதை எல்லாரும் கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்த பின்பாக யூதர்கள் ஒரு டீம்ல இருப்பாங்க, இஸ்லாமியர் ஒரு டீம்ல இருப்பாங்க, கிறிஸ்தவர் ஒரு டீம்ல இருப்பாங்க. 3 பேரும் சேர்த்து வைத்து இது யாருக்கு சொந்தம், யாருடைய வேதம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக 3 மக்களையும் சேர்த்து ஒரு குழு உண்டாக்குறோம். ஆனா என்ன செய்யப்படுதுன்னா, கிறிஸ்தவத்தை சார்ந்த மக்கள் இந்த ஏட்டை நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது அரசாங்கம் சொந்தமான பொருள் கிடையாது, நாங்கள் காசை கொடுத்து வாங்கினதுனால இது எங்களுக்கு உரிய பொருள் என்று கொடுக்க மறுக்கின்றார்கள். இது 1947 ஆண்டு நடந்த சம்பவம். பல 50 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக அதை பற்றின தகவல் எதுவும் யாருக்கும் தெரியாது. 1990 ஆண்டு அந்த சூழலை பார்க்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த சோடி என்ற காரணத்தினால அது சிதறடைந்து பொருட்கள்லாம் பார்க்கும்போது எழுத்துல மங்குற மாதிரி ஒரு சூழல் உண்டாகும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய பகுதி, சமீப காலமாக அமெரிக்காவில் நெருப்பு எரிந்து பல பகுதிகளில் மாகாணங்கள்லாம் இருந்த இடம் தெரியாம போன பகுதியில் ஒன்று லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு லைப்ரரி நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்கு மைக்ரோஃபிலிம் மாதிரி சின்ன அளவிலான போட்டோக்கள் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. உங்க இடத்துல காப்பி எப்போ இருக்க வேண்டும் என்பதற்கு அனுப்பி வைக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். அந்த காப்பியினுடைய லைப்ரரியுடைய முக்கியமான பொறுப்புக்கு ஐஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நியமிக்கிறார். அவர் வந்த பின்பாக தான் அந்த ஏடுகள் என்ன இருக்கின்றது, ஏன் அந்த மக்கள் இத்தனை ரகசியத்தோடு வைத்தார் என்பதை அந்த நபர் உலகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறார். 1990 ஆண்டு ஒரு 100 பக்கங்கள் 100 பிரதிகளை மட்டும் எடுத்து மொழிபெயர்ப்பாக்கி வெளியிடுகின்றார். ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டு 100 பக்கங்களை வெளியிடுறார்.
வெளியிடக்கூடிய நேரத்துல 1998ஆம் ஆண்டு 1993ஆம் ஆண்டு இந்த வருடங்கள்லாம் அதை பற்றியான செய்தி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செய்தி என்ற அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கிற செய்திகள் தான். அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த நபர் சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் இந்த வேதத்தை ஆய்வு செய்தோம். இந்த ஆய்வு என்பது எதை முன்னோக்கி இருக்கின்றது என்றால், இந்த வேத சுருள் எல்லாமே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்களால் எழுதப்பட்ட ஒன்று, அவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல போனால் அவர் நம்பிக்கையின் அடிப்படையிலே இயேசுனுடைய கொள்கைகளை சொல்லக்கூடிய புத்தகங்கள். இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்தவருடைய வேதத்திற்கும் அவர் நடைமுறைகளுக்கும் இந்த ஏடுகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் சொல்லிய பின்பா கடைசி ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த ஏடுகள், இந்த வேதங்கள், இந்த புத்தகங்கள் முழுவதுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைப்படுத்துகின்றது. இறைவன் ஒருவன் தான், இறைத்துவரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், நாளை மறுமையில் நாம் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், மறுமையுடைய தீர்ப்பு நாள் என்ற எல்லா வகையான செய்திகளையும் உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் அந்த ஏடுகள் இருந்தது என்பதை இன்றைக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல். 993 அந்த நேரங்களில் வந்ததுனால இன்றைக்கு வெளியில பெரும்பாலும் பார்க்க முடியல. இன்றைய மாதிரி காலத்துல வந்தா ஈஸியாக எல்லா மக்களும் தகவல் போய் சேர்ந்துடும். இன்றைக்கும் இணையதளங்களை போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் பேசுறாங்க, டிவியில் வரக்கூடிய செய்தி என்ன, ஆங்கிலத்தில் எப்படி சொன்னாங்க, அந்த ஏடுகளுடைய புகைப்படம், அந்த குயவாசியில் வாழ்ந்த இடம் எல்லாமே இன்றைக்கு சான்றுகளாக ஆதாரமாக இருக்கின்றது. இன்றைய வேதங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை, அதை உண்மைப்படுத்தக்கூடிய தன்மைகளை எல்லாம் இன்றைக்கும் நாம் வாழக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் எதை சொன்னார்கள், எதை பின்பற்றினார்கள், இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் வழிமாறி சென்று விட்டார் என்ற எல்லா வகையான செய்திகளுக்கும் ஆதாரத்தோடு மக்களுக்கு கண்கூடா பார்க்க முடிகிறது. அதை பார்த்து பல மக்கள் அந்த செய்தியெல்லாம் பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் அன்றைக்கு வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் தான் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிதா, மகன், பரிசுத்த ஆவி, பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று 3 கடவுள் கொள்கை அவருடைய வேதங்களை பல வகையான வித்தியாசங்கள். இன்றைக்கு எந்த மதம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த பிரிவுகளாக இருந்தாலும் திருமுறை குரான் ஒன்றுதான். திருமுறை குரான் எந்த வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் பார்க்க முடியும். 114 அத்தியாயம் என்றால் 114 அத்தியாயம் வரக்கூடிய காலங்களில் முழுமையான செய்தியை பார்க்க. ஆக இந்த மாதிரியாக அவருடைய வேதத்தை பழையான ஏடுகள்ல பழையான அத்தியாயங்களை பிரிப்பாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். இது மாதிரி சம்பவங்கள் அவருடைய ஏழு வேதங்கள்ல இருக்கின்றது அவருடைய பைபிள் என்ற வேதத்தில். ஆக இப்படியாகத்தான் ஒவ்வொரு தூதர்களுக்கும் அருளப்படக்கூடிய செய்திகளை இறைவன் திருமுறை குரான் மூலமாக உண்மைப்படுத்துகின்றான். இதுவும் நமக்கான பாடம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மதீனாவில் வந்து சந்தித்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்பாக அல்லாஹ்வுடைய தூதரோடு கடைசி வரை வாழ்ந்து ஒரு முக்கியமான பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒரு சகாபி, வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வரலாற்றை உடைய ஒரு நபரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் ஒற்றைப்படையா இருக்கிற காரணத்தினால அதிகமான அமல் செய்வதற்காக முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில ஒரு நம்முடைய கொள்கை சார்ந்த ஒருவர் புதுத்துல இருந்து வெளியூருக்கு போகக்கூடிய இடத்துல விபத்தாகி ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் இருக்கிறாங்க, ரொம்ப மரணத்தினுடைய நெருக்கத்தில் இருப்பதை போன்ற செய்தியெல்லாம் சொல்றாங்க. மதுரையில் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க என்று. அதனால அந்த மக்களுக்கு தான் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. நம்முடைய சகோதர அப்பாஸ் அவர்களுக்காக அதிகமான முறையில் பிரார்த்தனை செய்யுங்க. இதற்கெல்லாம் மேல கூடுதலாக பாலஸ்தீன மக்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்து எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பல இறைவன் நம் அனைவரும்